ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் சில்லி தான். இது பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி சில்லி போடுறேன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி காஞ்சிட்ருக்கு அடுப்பில். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் போட்டுக்கலாம். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லா காலிஃப்ளவரையும் அதில் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ வாங்க அடுத்து எப்படி நம்ம பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான நான் எவ்வளோ ஒரு காலிஃப்ளவர் ஃபுல்லாக எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் லைட்டாக அரிசி மாவு கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், மறுபடியுமே நான் கொஞ்சோண்டு சால்ட்டு தூவிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கேசரி பவுட்ரு போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெமன், எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் அதில் எடுத்து போட்டு இப்போ நம்ம பொரிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரும் அந்த மாவு வந்து ஓரளவுக்கு ஒன்றா சேர்கிற மாதிரி. பார்த்திங்கன்னா இப்போ வச்சுருக்கேன். வாங்க இப்போ வந்து நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு. அடுப்பில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறது கொஞ்சம் எண்ணெய் கூட தான் ஊற்றணும். அது பார்த்திங்கன்னா நான் ஊற்றி வச்சுருக்கேன், அது காயட்டும். பார்த்திங்கன்னா வச்சுருக்கு, காஞ்சிக்கிட்டு இருக்கு எண்ணெய். பாருங்கள் அதுக்குள்ளே போடுறேன். பார்த்திங்கன்னா போடும்போது கீழே விழுந்துடுச்சு. அது பரவாயில்ல, அது விழுந்தால் நம்ம அடுத்தது போட்டுக்கலான்ட்டு நான் இப்போ வந்து போட்டுக்கலாம் சில்லி. பார்த்திங்கன்னா வேகட்டும். அது நல்லா காலிஃப்ளவரு ஏற்கனவே லைட்டாக வெந்து தான் இருக்கும். நம்ம ஒரு கொதிக்க வச்சுருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் வெந்து தான் இருக்கும். இப்போ நம்ம மாவோடு போட்டுக்கனால கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. அப்போ அதை எடுத்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.